ராமன் எப்ப வருவான், ராமன் எப்ப வருவான், எங்கேருந்து வருவான், எத்தனை நாளா சாப்பிட்டானோ சாப்பிடலையேன்னு நிறைய பழங்களை தட்டுல வச்சிருந்து காத்துட்டு இருக்கான். பரீட்ச பரிபக்ஷியச்ச அப்படின்னு. பரீட்சைன்னா என்னன்னா பழம் நல்லா இருக்கான்னு மேலாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது. பரிபக்ஷணம் அப்படின்னா கடிச்சு பார்க்கறது, சாப்பிட்டு பார்க்கறது. இந்த பழம் புளிக்காம இருக்கா, புளிக்காம இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஓரமா கடிச்சிருச்சு அந்த எச்சலை கொடுத்தாலாம் சிவரி ராமனுக்கு சாப்பிடுங்க. அது எச்சலா நினைக்கலையா பகவான்? என்ன மகாபக்த இத்தனை நாளா நம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணி நம்மளுக்காகவே வாசலை காத்துட்டு இருக்காங்க. பிரியம் அதிகமாகி அன்பு மேலிட்டால் சில தோஷங்கள்லாம் தெரியாது. அதனால பகவான் அதை கொடுத்தத வாங்கினார், எதிர்ச்சினார். இந்த ராமனை எதிர்த்தாப்ப நிறுத்தி வச்சு பூஜை பண்ணினாள். இப்ப நீங்க சுப்பிரமணிய சஷ்டி சுப்பிரமணிய படத்தை வச்சு பூஜை பண்றோம். ராமநவமி ராமர் படத்தை வச்சு பூஜை பண்றோம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணர் படத்தை வச்சு பூஜை பண்றோம். நம்ம எல்லாம் படத்தை வச்சு பூஜை பண்றோம். சபரி என்ன பண்ணினா தெரியுமோ, ராமனை எதிர்த்து வச்சு துளசிய கையில எடுத்துட்டு வந்து ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ, ஓம் ஸ்ரீ ராமபத்ராய நமஹ, ஓம் சாஸ்வதாய நமஹ, ஓம் ராஜீவ லோச்சனாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் ராஜேந்திராய நமஹ, ஓம் ரகுபுங்கவாய நமஹ, ஓம் ஜானகி வல்லபாய நமஹ, ஓம் ஜெயித்ராய நமஹ, ஓம் ஜிதாமித்ராய நமஹ, ஓம் ஜனார்தனாய நமஹ, ஓம் சத்யவாஜே நமஹ, ஓம் சத்ய விக்ரம். இப்படி ராமாஷ்டோகத்தை பண்றாள் வரிசையா. ராமனை எதிர்த்தாப்புல நிறுத்தி வச்சு இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சபரிக்கு தான் கிடைச்சு. காரணம் என்ன? ராமநாமம். உங்களுக்கு எல்லாம் சுலபமான ஒரு வழி சொல்றேன். இந்த புஸ்தக கடையிலாம் கவுண்டிங் மிஷின் ஒண்ணு சின்னதா விரல்ல மாட்டிக்கிறாப்புல இருக்கிறார். அதையில அந்த மிஷினை தினமும் ராத்திரி படுத்துக்க பகத்தை மிஷனை விரல்ல மாட்டி படுக்கையில படுத்து ராம 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 படுத்துனே ஜெபம் பண்ணலாம். தூக்கம் வரும் வரையில் ஜெபம் பண்ணலாம். அண்ணா தூக்கம் சொல்லுதா அப்படியே தூங்கலாம். கையில இருக்கிறதே இருக்குன்னா அப்படி தப்பு கிடையாது. மோதிரம் போட்டு தூங்கலையா? மறுநாள் காலத்தால முடிச்சு வந்துருந்தா ராம 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 ராமான்னு ஜெபம் பண்ணலாம். ஆனா பிரஷ் பண்ணி காபி சாப்பிட்ட உடனே நேற்று இரவு இன்று வெடிக்காலத்தால எத்தனை ராம ஜெபம் பண்ணினோம்னு ஒரு டைரியில எழுதலாம். தெரிஞ்சுக்கோ, மந்திரத்தை எண்ணிண்டே ஜெபம் பண்ணினாதான் மந்திரம் பலிக்கும். மானாங்கினியும் போட்டே வரட்டே 10-15 தினே நடந்துட்டே ஜெபம் பண்ணா அது ஸ்தோத்திரம் சொல்லலாம். மந்திரங்களை ஜெபம் பண்ண மந்திரத்துக்கு எண்ணிக்கை முக்கியம். நான் அதான் சொல்லுவேன், மோட்சம் அடையணும்னா ரொம்ப தேடணும், ரொம்ப தூரம் போகணும். தினம் ராத்திரி படுக்கையில ராம ராமா ஜெபம் பண்ணலாம். தினம் 1/2 மணி நேரம் தெய்வத்தின் குரல் படிக்கலாம். மகாபிரிவாவுடைய தெய்வத்தின் குரல் எத்தனை பாகம் இருக்கு, எத்தனை பக்கம் இருக்கு. ஒருத்தன் புருஷாயுசுல புரிஞ்சுக்க முடியுமா தெய்வத்தின் குரலை? முடியவே முடியும். முதல் 2 பாகம் படிச்சுட்டு 3ஆம் பாகம் நீங்க படிச்சுட்டு 4ஆம் பாகம் படிச்சுன்னு முதல் 2 பாகம் மறந்து போயிடும். 5ஆம் பாகம் 6ஆம் பாகம் படிச்சுன்னு 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் மறந்து போயிடும். ஏன்னா ஒவ்வொரு பாகமுமே அத்தனை ஆயிரக்கணக்கான பக்கங்கள், அத்தனை விஷயம். மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதலாபதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். கணேச பஞ்சரத்னம் சொல்றவே, இந்த பஞ்சரத்னம் எந்த இடத்துல எந்த புள்ளியாருக்கு எதிர்த்தாப்புல ஆதிசங்கரன் சொன்னாரு தெய்வத்தின் குரல்ல மகாபரிவா எழுதுறாரு. அடுத்த தடவை உபன்யாசம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடத்துல சொன்னாரு சொல்ல போனேன், நான் ஒரு பிரைஸ் தரேன். மோதகம் சதா விமுக்தி சாதகம். தெய்வத்தின் குரல்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. அதை படிக்கிறது. அதையும் தவிர்த்து தினம் விநாயகர் அகவல் படிக்கும். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அனுபவிக்கணுவாய் அப்பாளுக்கு அப்பாலாய் வேதாந்த சாரம்தான் விநாயகர் அகவல். விநாயகர் அகவலை தினம் ஒருத்தர் படிச்சுட்டே வந்தாரு. ஏன்னா வேதாந்த சிரவணம் பண்ணினா எவ்வளவு ஞானம் வருமோ அவ்வளவு ஞானம் வரும்.
இந்த விநாயகர் அகவல் பாராயணத்துல அவ்வளவு சொல்லப்பட்டு. இதெல்லாம் ஞானப்படம். ராம நாம ஜபம் மோட்சப்படம். ஞானத்துக்கு இருக்கும், அது மோட்சத்தை கொடுக்கும். இப்படியே நீங்க ஒரு 3 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு பழகிட்டே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நாள் கூட ராத்திரி ராமநாமா ஜபம் பண்ணாம உங்களுக்கு தூக்கம் வர. ஏன்னா அது பழக்கிக்கணும். அது போல இந்த இடத்துல அவ பண்ணின ஜபம் பகவானே எதிர்த்தாப்புல நின்றுட்டு அந்த சபரிக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். தற்புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா. ஏதோ சொர்க்கத்துக்கு போல குரு சிஸ்ரூஷைக்கு பலன் சபரிஸ்தானம் ஒரு புது சொர்க்கம். அந்த புது சொர்க்கத்தை ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ள போறாள். அத்தியல்புதமாக சபரி மோட்சத்தை வர்ணிச்சு அப்படி சீதை தேடிண்டே வரும்பொழுது ஒரு 2 ஸ்லோகம் சொல்றாள். நம்மளோட வாசிய மூல பாராயணம் நமக்கு உபகாரம் பண்றவா யாருமே இல்லையே. பிரத்யக்ஷ தெய்வம் உணர்ற தெய்வம்னு 2 இருக்கு. பிரத்யக்ஷ தெய்வம் ஆறுன்னா சூரியன், உணர்ற தெய்வம் ஆறுன்னா வாயு பகவான். சூரியனை கண்ணால பாக்குறான், வாயுவை கண்ணால பார்க்க முடியுமோ? ஃபேன் போட்டிருக்க, வேர்க்காம இருக்கு. வாயு எந்த ரூபத்துல கிட்டக்கு நிற்கிறார் யாராலும் தெரிஞ்சுக்க முடியுமோ? தெரியும். ஒரு உணர்வுனால ஒரு தெய்வத்தை உணரலாம், ஒரு தெய்வத்தை கண்ணால பார்க்கலாம். சுவாமி ஆரண்ய காண்டத்துல அப்படியே வரும் பொழுது இந்த 2 தெய்வத்தை கூப்பிட்டார். யாரு? நான் ஒன்று சூரியன், ஒன்று வாயு பகவான். ஸ்லோகம் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. ஏ சூர்யா, நீ கர்ம சாட்சி இல்லையா? உனக்கு எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கக்கூடியவங்க இல்லையா? என் சீதை எங்க இருக்காலும் உனக்கு தெரியாதா? நீ என் கஷ்டத்தை போக்குறாப்ப ஏதாவது உபகாரம் பண்ணக்கூடாதான்னு சூரியனை பார்த்து வாயுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார், கேட்கிறார். அந்த சூரியனையும் வாயுவும் பார்த்து கேட்டது அவருக்கு படிக்க போறது என்னன்னா, சுக்ரீவனும் ஆஞ்சநேய சுவாமி கிட்டக்க வரப்போறார். சுக்ரீவன்கிறவன் சூரியனுடைய புத்திரன், ஆஞ்சநேய சுவாமிங்கிறவர் வாயுனுடைய புத்திரன். அவ 2 பேரையும் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணினது பிரத்யட்சமாயிடும். சொல்ல இப்படி வரும் பொழுது கபந்தன் ஒரு ராட்சசன் அவனை வதம் பண்றான். கபந்தவதான் ரொம்ப அழகா இருக்கும். என்னென்ன வாஷிங் மிஷின்ல மேலாக துணி போட்டு துவைக்கிறது ஒரு மிஷின், அப்புறம் நடுத்த கீழ் பக்கமா துணியை கொடுத்து துவைக்கிறது ஒரு மிஷின். மேல துவைக்கிறது எப்படி துவைக்கிறதுன்னு பார்க்க முடியாது, நடுப்புல இப்படி சுத்தத்துல பார்க்க முடியும். அதுக்கு என்ன ஃப்ரண்ட் என்ன பேரு இங்கிலீஷ் தெரியல, ரொம்ப சிரமமா இருக்கு. இங்கிலீஷ் படிக்காம இருக்கிறது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? எல்லா துணியையும் உள்ள வச்சு அடைச்சு அதுக்கப்புறம் ஆன் பண்றேன் அந்த இன்ஜின். அது மாதிரி கபந்தன் 10 மைல் தூரத்துக்கு ஒரு 2 கைகளையும் அப்படி நேர நீட்டிண்டு நடுப்புல யார் வராளோ, பசு பட்சி மிருகம் பிராமணா என்ன ராட்சசன் யார் வந்தாலும் 2 கைகளால இப்படியே அணைச்சு அவன் மயத்துக்குள்ளார இழுத்துப்பான். அவனுக்கு தான் கபந்தன். வாஷிங் மிஷினை பார்த்தா கபந்தன் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே பிடிச்சு இழுத்துப்பாங்க. அப்படி பிடிச்சு இழுக்கிறதே அவன் என்ன ரொம்ப பொருளாத மேரேஜ் வால்மீகி எல்லாம் சொல்ற. ராம லட்சுமணன் பார்த்து சொல்றாரு, லட்சுமணா தர்மம் போயிடுது, தர்மம் போயிடுத்துக்கிட்டியா? சீதையும் போனால் நம்மளையும் ஒரு ராட்சத்துக்கு பிடிச்சி உள்ள இழுக்கிறான், என்ன பண்றதுன்னு புரியலையே. இப்ப லட்சுமணன் சொல்றான், லட்சுமணன் சொன்னான் இந்த மாதிரி தர்மம் நிலையே நம்ம ராட்சசம் வாங்கி உதாரணம் நம்ம போகிறோம். வாஷிங் மிஷின்ல மாட்டின துணி மாதிரி. அப்ப ராமர் சொல்றார் லட்சுமணனை கூப்பிட்டு, லட்சுமணா வீரத்தை காமிக்க வேண்டிய இடத்துல வீரியத்தை காமிக்கணும். மகான்கள் கிட்ட போய் தத்துவத்தை சொல்லணும். நீ ராட்சசத்தை போய் தத்துவோபதேசம் பண்ணிட்டு இருக்க, எடுத்து வெட்டுற அவன் கைய. அவனே சொல்றான், வெட்டின உடனே கபந்தன் இப்படிலாம் பண்ணா எனக்கு மோட்சம் வராது, வேற விதமா சொன்னீங்கன்னு அவன் ஒரு விதானம் சொல்லி கொடுத்து அந்த விதானத்துல கபந்தனை மோட்சத்துக்கு அனுப்பிச்சு
பந்தன் ஆகாசத்துல தேவரூபனாக மாறி அவன் போர்த்தே வைகுண்டம் அவன் சொர்க்கம் போர்த்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனான். கிட்டக்க சுக்ரீவன் ஒரு வானரம் இருக்கு. சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித்வானரயூதபா. ஒரு தர்மாத்மாவான சுக்ரீவன் இருக்கான். அவனை போய் நீங்கள் ஸ்நேகம் அடைந்தீர்களே ஆனால் சீதா லாபம் கொடுக்க கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே ராமபிரான் இந்த சுக்ரீவனை தேடிட்டு அப்படியே பம்பாதீரத்துல வந்துட்டே இருக்கார். சதா புஷ்கரணி கத்வா பத்மோத்பல சடாகுலா ராமஹா சௌமித்ரி சகிதா விதலாபாகுலேந்திரியா. ராம சௌமித்ரி சகிதா விதலாபாகுலேந்திரியா. புலம்புறாரு, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் பத்தி போயிட்டான் சத்தம் சொல்லுங்க. ரொம்ப புலம்பினா அவருக்கு அவரோட இருக்கிற வாழ்க்கை துறைக்கு ரொம்ப கஷ்டம். ஏதோ கொஞ்ச நேரம் புலம்பினா ஏதோ உத்தியோகம் கிடைக்கிற வரையும் புலம்பினார் ஒரு ஆத்துக்காரர் வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க, நான் போய் ஆஞ்சநேயருக்கு வடமாரசத்துல பிரதட்சணம் பண்றேன், எப்படியாவது உத்தியோகம் கிடைச்சிடும் சொல்லி உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா வாழ முடியலாமே கூடணும். அது சில ஜாதகம் அப்படி எவ்வளவு பண்ணினாலும் அதுக்கு திருப்தி வரவே. அது மாதிரி இந்த இடத்துல ராமர் விடலாம் ரொம்ப பழகிட்டார். அது வந்து டைபாய்டு வந்து படுத்துட்டு தேர அவனுக்கு சிசுவோட பண்றான், இவனுக்கு முன்னாடி கிளம்பிடுவான். அவனுக்கு வாரம் டயத்தை மந்திர கொடுத்து மாந்திரை கொடுத்து ஜூஸை கொடுத்து முடிச்சுட்டு வந்து மருந்து கொடுத்தா இவனுக்கு தனியா ஒரு வியாதியே வர வேண்டாம். அவனோட கண்ணு முடிச்சு இவனுக்கு உயிர் போயிடும். அது மாதிரி ராமர் குழம்பி தெரிவிட்டா லட்சுமணன் அப்பப்ப அவரை சரி பண்ணி அண்ணா நல்ல காலம் வரும் சொல்லிட்டே அந்த பம்பாதீரகுஹான் சிவரான் தவு திருஷ்ட்வா மகாத்மானௌ பிராதரௌ ராம லக்ஷ்மணௌ வராயுதரௌ வீரௌ சுக்ரீவ சங்கிதோ பவதே. இப்படி வந்துட்டே இருக்கதே. இந்த ரிஷ்ய மூக பர்வதம் தாண்டி எப்படி வருத்தேன். அங்க இருக்கக்கூடிய சுக்ரீவன் ராம லட்சுமணாவை பார்த்த உடனே பயந்தான். சுக்ரீவா சங்கிதா அபவத். கிட்டக்க இருக்கக்கூடிய மந்திரியா இருக்கக்கூடிய ஹனுமான கூட்டான். இதிலிருந்து ஹனுமானுடைய சரித்திரம் காரிய காலம். எது நடக்காதோ அது நடக்கும், எது பலிக்காதோ அது பலிக்கும். ஆஞ்சநேயத்தை போய் தோல்விங்கிறதே கிடையாது. அது மாதிரி ஒரு குருநாசர் ஒருத்தர் உண்டு உலகத்தில். ஒருத்தருக்கு ஜாதகத்துல அங்காரகன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா பூமியே கிடைக்காது, வீடே கிடைக்காது. பிருத்வி பகுலான உல்வி பவாதோகாயதனஜாய துர்கையை ஆராதிக்க பூமியோட வீடு கிடைக்கும். தீர்த்தம் புஷ்பம் இது மாதிரியான வீடு. சில பேருக்கு தலைகழினாலும் மனசாந்தி கிடைக்காது, சில பேருக்கு உத்தியோகம், சில பேருக்கு கல்யாணம், இப்படிலாம் கிடைக்காதுன்னு யோசனை. தலைகள்னா நமக்கு கிடைக்காது. கிடைக்காதுங்கிறது ஆஞ்சநேயர் வந்தா கிடைச்சிடும். ஆஞ்சநேய உபாசனம் பண்ணி ஆஞ்சநேயர் கோயில போய் ஆராதனை தான் கிடைக்கும். கிடைக்காதுங்கிறதே கிடையாது. ஆஞ்சநேயரால எதுவும் முடியும், இல்லாததை இருக்கிறதா ஆக்கவும் முடியும். அதே பிரகாரம் மதுரைக்கு போனீர்களே, ஏன்னா மதுரையில காளவாசன் ஒரு இடம். அந்த காளவாசன்கிற இடத்துல குழந்தையானந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானமும் இருக்கு. பிரகான சுவாமி. அந்த குழந்தையானந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானத்துக்கு போய் உங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை அந்த குழந்தையானந்த சுவாமிகிட்ட சொன்னா பழிக்கும். கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம், குழந்தை பிறக்காத வாழ்க்கை குழந்தை.
எது முடியாதுன்னு ஜோசியம் உங்கள்கிட்ட நடித்தனாலும் அது மகான்கள் நினைச்சா முடியும். அது மாதிரி ஆஞ்சநேயத்தை போனா முடியும். இதுலேருந்து இந்த கட்டத்திலேருந்து ஆஞ்சநேய சுவாமி வரார். இந்த ஆஞ்சநேயர் வந்ததிலேருந்து ராமனுடைய கஷ்டம் போயிடுது. ராமனுடைய கஷ்டம் போடுறது ஆசிரியம் இல்லை, ராம பக்தாருடைய கஷ்டத்தையும் போட்டு வராங்க. வச்சோ விஜ்ஞாய அனுமானி சுக்ரீவஸ்ய மகாத்மனா பஸ்வ பர்வதாதே ரிஷ்யமூகா முப்ளுவே யத்ர ராகவோ. அவ ரெண்டு பேரையும் பார்த்து அனுமான பார்த்து அனுமதி நீ போய் அவ ரெண்டு பேரையும் போய் விசாரி, யாரும் போய் விசாரி என்னாள் பயமா இருக்குன்னாள். ஆஞ்சநேயருடைய மேல எப்படி நின்றுட்டு ராமலட்சுமணார் பார்த்தார். அப்படி பார்த்த உடனே சுக்ரீவா பயப்படாத, அவ முகத்தை பார்த்தா கெட்டவாளா தெரியலடாங்க. பார்த்தாலே நல்லவான்னு பார்த்தாலே தெரியுது, அவளை பார்த்தா ஒன்னும் உயிர் எடுக்கிறவாளா தெரியல, நல்லவாளா தெரியுது. நீ அவசர அவசரமா கணக்கு போடாத, நான் கிட்ட போய் விசாரிக்கிறேன். கிட்டக்க வந்தா ரூபத்தை மாத்திட்டா அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. கிட்டக்க வந்தா தபஸ்ஸஹம் விநீதவதுபாகம்ய ராகவோ பிரணிபத்யச. கிட்டக்க வந்து நின்னா ராமலட்சுமணார் அப்படின்னு நிற்கிறான். ராமலட்சுமணார்ல யாரு அண்ணா ஆறு தம்பின்னு தெரியல. எல்லாம் ஒரு நாள் வித்தியாசம் தானே கொண்டிருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அவள்கிட்ட தம்பிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் அண்ணாக்கு நமஸ்காரம் பண்ணினா அதுவும் அசிங்கம் இல்ல. உங்க ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரு அண்ணா ஆறு தம்பின்னு எனக்கு தெரியல. ஆறு அண்ணா ஆறு தம்பின்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. ஆறு அண்ணா ஆறு தம்பின்னு கேட்டா இவன் முட்டாள் ஆயிடுவான். இந்த ஹிந்து மதத்துல உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறார்களே நம்ம பெரியவளை வைக்கிறது. பிரம்மச்சாரியா இருந்தா நான்குட வேஷ்டி கொத்த பூனலோட, கிரகஸ்தனா இருந்தா பஞ்சகச்சம், வானப்பிரஸ்தனா இருந்தா தாடி, சன்னியாசியா இருந்தா காஷாய தண்டம். இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்கும். ஸ்திரீக்களை பார்த்தீங்கன்னா குழந்தையா இருந்தா பாவாடை தான், பாவாடை. கொஞ்சம் பெரியவாளா பார்த்தேன் ஏன்னா அவளை பார்த்தீங்களே, ஏன்னா அவ வந்து விவாகம் ஆனவாளா இருந்தா 9 வயது, சீமந்தம் ஆகி குழந்தை உள்ளவளா இருந்தா இந்த வழியில குங்குமத்தை எட்டு இருப்பாள். இந்த வழியில குங்குமத்தை எட்டுனாலே ஏன்னா அவளுக்கு குழந்தை உள்ளவன்னு. நம்ம ஹிந்து மதத்துல கேட்காமல வைக்கிறது. ஆனா இப்ப அப்படி இல்லை, கவி எல்லாருக்கும் மாத்திட்டாங்க. யாரும் ஆணையும் கேட்க முடியாது. பிளைட்ல போயிட்டே இருந்து கிட்ட உட்காந்துருக்குது, அது புள்ளிங்கமா ஸ்ரீலிங்கமானே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கல்வி புருஷன் அந்த மாதிரி மாத்திட்டான், கேட்கிற மாதிரியே வைக்கிறது. அவர் பார்த்தா ஆறு வேணா அண்ணாவா இருக்கட்டும், ஆறு வேணா தம்பியா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே நமஸ்காரம் பண்றேன்னு 4 காலையும் பிடிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொன்னாள், அவரு அங்க அந்த சுக்ரீவன் சந்நிதியிலேருந்து ராமன் சந்நிதிக்கு வரப்பே இவாட்ட என்ன பேசணும், இப்படி பேசணும்னு ஒரு பிளான் போட்டுன்னு வந்தார். இந்த ராம சன்னிதானத்துக்கு வந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுச்சு. என்ன தோன்றதோ அதை பேசுறாள். காஞ்சிபுரம் மகாபலிகாட்ட போட்டு என்ன சொல்லணும்னு அவ மனசுக்குள்ளார ஒரு பிளான் தான் போட்டு பஸ் பிடிச்சி நேர போய் எங்க மடத்துக்கு போய் மகாபலிவா சன்னிதானத்துக்கு எப்படி கூப்பிட்டு போயிருந்த ஆச்சாரியாட போய் எட்டி பாட்ட உடனே என்னென்ன சொல்லணும்னு நினைச்சோமோ எல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களை அவர் பார்த்த உடனேவே அவருக்கு தெரியும் இந்த பக்தன் எதற்காக வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தெரியல. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மாதிரி ஒரு சுவாமிகளை இனி உலகத்துல காண இயலுமா?
ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு அனந்தராம தீட்சிதர், ஒரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி. இனிமேல் அவர் மாதிரி இந்துத்தர் கிடையாது. அவதான் அவளுக்கு பிரதியா வரவே முடியாது, சாத்தியமே. அது போல ராம சன்னிதானம் வந்த உடனே அவர் உள்ளுக்குள்ளார போட்ட பிளான் எல்லாம் மறந்து போயிடுது. உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமௌ ராஜரிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதவ்ரதௌ தேசம் கதமிமம் பிராப்தௌ பவந்தௌ வரவர்ணினௌ. நீங்க ரெண்டு பேரையும் உங்க ரெண்டு விவேச்சனமான ஸ்லோகம். சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஏகவச்சனம், விவேச்சனம், பகுவச்சனம். பாக்கி ஒரு பாஷையில இது கிடையாது. பாக்கி பாஷையில ஏகவச்சனம் உண்டா, பகுவச்சனம் அவ்வளவுதான். விவேச்சனங்கிறது கிடையாது. ராஜனிஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதம் விரதௌ எல்லாம் விவேச்சனம். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ராஜ ரிஷிகள் மாதிரி இருக்கு, தேவதைகள் மாதிரி இருக்கு, ஏதோ தபஸ் பண்றா மாதிரி இருக்கு, ஏதோ விரதானுஷ்டானம் பண்றவா மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட நீங்கள் இங்க குரங்குலாம் சஞ்சாரம் பண்ண இந்த தேசத்துக்கு எதுக்கு வந்தேன்? தேசம் கதமிமம் பிராப்தௌ. அது மாத்திரம் ஹனுமார் புத்திசாலின்னு ராமன் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் தான். அது சரி, வந்துட்டே இருக்கே, ஒவ்வொரு மரத்தையுமா பார்த்துட்டே இருக்கிற பம்பா தீரருபான் விருக்ஷானி வீக்ஷமானவு சமந்ததா. இந்த மரத்தெல்லாம் பாக்குறே, ஏன் மரத்தை பாக்குறேன் வந்துனே கேட்கிறேன். அவன் கபந்தம் சுக்ரீவன் ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். குரங்குங்கிறது மரத்துல தானே இருக்கும். சுக்ரீவன் எந்த மரத்துல இருக்காங்க சுவாமி? ஒவ்வொரு மரமா பார்க்கிறார். அதை கேட்கிறார் ஆஞ்சநேயர். பம்பாதி ரகுவான் விருக்ஷானி சொன்னார். ஏன் பெருஞ்சூழல் மகத்தான துக்கத்தை அடையும் பொழுது எல்லாம் உள்ள விசுவாசம் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சிரமப்படுறவனை பார்த்தாரு விஸ்வாசம். அழகான விலங்குகள் எடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் பெருமூச்சு உடனும் உங்களை பார்த்தாலே பெரிய வீரர்களா தெரியுது. நீங்கள் இருவரும் யாரு யாருன்னு கேட்டாள். ஆஞ்சநேயர் கேட்க கேட்க ராமரோ லட்சுமணனோ பதிலே சொல்லல, சோகம். அப்ப அவர் நினைச்சா நம்ம இத்தனை கேட்டு அவன் பதில் சொல்லலையே. சில பேரு அழுத்தமா சோகம் இருப்பான். அந்த மாதிரி உள்ளவரோ இல்ல, சாத்விகளா தெரியுது. அப்புறம் யோசிச்சா அவருக்கே தெரிஞ்சது என்ன, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் பகவான் பேச மாட்டேங்கிறாள். என்ன நான் யாருன்னு சொல்லலையே. சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித் வானரூதபா வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜகதி பிரமதி துக்கிதா ராஜ்ஞா வானர முக்யானாம் அனுவான் நாம வானராஜ்வாப்யாம் சதர்மாத்மா சுக்ரீவ சக்யம் சதி. நான் சுக்ரீவன்கிற ஒரு தர்மாத்மாவுடைய மந்திரி. சுக்ரீவன் உங்களுடைய சக்கியத்தை விரும்புகிறான். சுக்ரீவன் சக்கியம் விரும்புறான்னு சொல்லல, இது மந்திரியோட இவராக சொல்ற. சுக்ரீவ சக்கியம் இச்சு தன் யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்தி விட்டான்னு உடனே சுவாமி பார்த்தா இனிமேல் நம்ம கூடாது, பேசித்தான் ஆகணும்னு கிட்ட இருக்கக்கூடியதான ஆதிசேஷனுடைய அவதாரமா இருக்கக்கூடியதான லட்சுமணன் பார்த்து, லட்சுமணா நீ பேசினால் தமமித்ரே சுக்ரீவ சஜீவம் கபிம் வாக்கியம் மதுரைர்வாக்கியை ஸ்நேகயுக்தமரிந்தனா. வாக்கியத்தை என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுறான். வாக்கியம் மதுரைர்வாக்கியை, சப்தமும் மதுரமா ஸ்நேகமா இருக்கு, ஸ்நேகத்தை வளர்க்கிற மாதிரி இருக்கு. சில பேர் பேச்சு கொடுத்துருங்க கத்தியான குத்துற மாதிரி பேசிட்டு வருவார். அவர் கிட்டக கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன வார்த்தைகளை ஏன் அப்படி கொடுத்தானோ?
பிடிச்சா பேசணும், பிடிக்கலைன்னா பேசணும். அவனோட சண்டை போடுவோம். ஸ்நேகயுக்தமலிந்தமா பேசுறதே ஸ்நேகத்தை அபிவிருத்தி பண்ற மாதிரி பேசுறான். எல்லா வேதங்களும் அத்தியனம் பண்ணிருக்கான். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம். இத்தனை பேசின அவன் நகிஞ்சித்து அபசப்தித்தன். ஒரு சப்தமாவது அபசப்தமா பேசல, எல்லாம் மங்களமா பேச, மங்களமா பேசணும். குழந்தை பொருட்கள்ல யோசிச்சு போய் ஜாதகம் பார்த்தா இந்த வீட்டுல இருந்தா அவன் குழந்தை பொருட்காது, வேற புது வீடு கட்டிட்டு போய் குழந்தை பொருட்கள். அவன் என்ன பண்ணினா நிறைய மரங்களை கொடுத்து மேலெல்லாம் வீடு கட்டி போனா இந்த ரூஃப் கிடையாது, மரத்தினால வீடு கட்டணும். தேவதேசத்துக்கு வந்துட்டு ஒரு மகா பெரியவர் ஒருத்தர் வீடெல்லாம் சுத்தி காங்கிறத அவனை பார்த்து சொன்னா வம்சக்ஷயமா இருக்கு அப்படின்னு. வம்சம்னா இறப்பு, க்ஷயம்னா குறவுன்னு. வம்சக்ஷயமா இருக்குன்னா அதாவது அவர் வம்சக்ஷயம்னு சொன்னது குழந்தை பொருட்களை பற்றி சொல்லல. வம்சம்னு மூங்கிலுக்கு பேரு, மூங்கிலே இல்லாம வீடு கட்டியிருக்காய்ங்கிறத பெருமையை தான் சொல்றாரு. ஆனா சொல்லக்கூடிய சப்தம் அழகா இல்லை. பெரிய பேச்ச அழகா பேசணும். என்னையே ஒரு கல்யாணத்தை கூப்பிட்டார், கல்யாணத்துக்கு போல உபன்யாசம் பண்ண சொல்ற, மைக்க கொடுத்து உபன்யாசம் பண்ண ஒண்ணு. அவனே என்ன சொல்லணும், ராமனும் சீதையும் கல்யாணம் பண்ணிட்டாள், சுகிரியும் ருக்மணியும் கிருஷ்ணனும் கல்யாணம் பண்ணிட்டாள், பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிட்டாள், உலகத்துல இப்படிதான் கல்யாணம் அப்படின்னா நான் சொல்லணும். உடனே ஆதிலிங்க பகவத்பாதாச்சாரியால் பத கோவிந்தன் ஒரு ஸ்தோத்திரத்துல காதே காந்தா கஸ்தே புத்திரா, உலகத்துல யாரா மனைவி யாரா பிள்ளைன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை போய் விவாக மேடையில உட்காந்து காதே காந்தா கஸ்தே புத்திரான்னு சொன்னா தீட்சருக்கு சம்பாவனை முதல்ல வெளியில நின்றுமாவும். அபசப்தி, அபசப்தமே இல்லாத அழகா பேசு. அதெல்லாம் புண்ணியம் இருந்தால்தான் வரும். பெரியவாரோட பழகி பெரியவாரோட தங்கி இருந்தால்தான் அந்த மாதிரி பேசணும். சொல்லி நல்லவனா இருக்கான், அழகா பேசலாம், மனசை அபகரிக்கிறா, வாசம் ஹிருதயஹாரிணி, ஹிருதயத்தை அபகரிக்கிறான்னு பேசலாம். நீ அவன் தம்பி சொல்லு, என்னென்னால் சுக்ரீவனை நாங்கள் நாகனாக அடைய ஆசைப்படுறோம். சுக்ரீவம் அல்ல, அகம் செய்வ ஹி ராமஸ்ச சுக்ரீவம் சரணங்கதௌ. சுக்ரீவனை சரணம் அடையணும்னு சொல்லுடான். நான் சரணம் அடையணும் சொன்னது குரங்க, இந்த குரங்க போய் சரணங்கதவுன்னு சொல்லுவாட. சுவாமி என்ன அர்த்தத்தை சொல்றாள்னா, சந்தியானம் பண்ணல மத்தியானம் பண்ணலைங்கிறத என்னத்துல சொல்லல. நம்மளுடைய சூரிய வம்சத்துக்கு கூட கூட்டஸ்தன் ஆறுன்னா சூரிய பகவான், சூரியனுடைய நேர் புத்திரன் சுக்ரீவன். அதனால அவனை நமஸ்காரம் பண்றது தப்பு இல்லை, அதனால அவனை சரணம் கதவுன்னு சொல்லுடாங்க. ஆம் இருவரும் சரணம் அடையணும்னு சொல்லுடாங்க. அவனுக்கு சொல்ல இஷ்டம் இல்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமோ, லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. இந்த உலகத்துக்கே நாதன் என்னுடைய அண்ணா, எங்க அண்ணா உங்களுடைய சுக்ரீவனுடைய சக்கியத்தை விரும்பதான் நான். உடனே பரம சந்தோஷத்தை அடைஞ்சு ஹனுமான் கிட்டக்க வந்து கவரப்படாதீர்கள், நான் உங்களோட சுக்ரீவன் போய் அழைச்சி கொண்டு போய் ஸ்நேகப்படுத்தி வந்தேன்னு வீட உட்கார்ந்து என்னுடைய தோல் பட்டையடையும் ராமனையும் லட்சுமணையும் உட்காந்து வச்சு நேர சுக்ரீவ சந்நிதிக்கு அழைச்சுன்னு வந்தா அதுக்குள்ளார அவன் என்ன நினைச்சுட்டான், ஹனுமான் அந்த கோட்டையில சேர்ந்துட்டார் குழந்தை. அதான் நம்மளே அழைச்சு வந்து தரப்பட சுக்ரீவன் பயந்து ஒரு ஓரமா போய் ஒரு மரத்துக்கு எடுக்கிறது ஒழிஞ்சு கொண்டான். சுக்ரீவனை தேவை ஆமல்ல சேர்த்த உட்காரணும், நான் போய் சுக்ரீவனை அழைத்து வரேன். என்ன மரத்துக்கு எடுக்கிறப்ப சுக்ரீவனை போய் ஆகினேன், அப்பா சூரிய வம்சண்டா, நீ பண்ணின புண்ணியம் இன்னைக்குதான் பூத்திருக்கு, உன்னை தேடி வந்திருக்காடாவா, அவருடைய போய் சக்கியத்தை அடையடா. அவ ரெண்டு பேரையும் பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ண அவர்கள் அதுக்கு தகுந்தவர்கள், பூஜனீய தமவும் அவர்கள்.
பூஜை பண்ணுனாள். சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாப்பாடும் எத்தனை நாளைக்கு இருக்கான்? ரொம்ப நாள் இருக்குமா? இருக்காது. அவன் கோட் சூட் போட்டு நேர ராவண சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல வந்து காலை பிடிக்கல, கையை பிடிக்கிறான். என்ன சொல்றா தெரியுமா? என்னோட சக்கியத்தை நீங்க விரும்பினீர்களே ஏன்னா கை கொடுத்தேன் அப்படின்னு கை கொடுத்தேன். இந்த ஏர்போர்ட்ல ஒருத்தரம் பார்த்து கை கொடுக்குறாங்க. அவங்களாம் சுக்ரீவன்ல இருந்து வந்தோம். அந்த பரம்பரை, அந்த தேசத்துல இருந்து நீங்க வந்து வரலாம். நம்ம இந்து மதத்துல ஒருத்தர் தொடவே கூடாது. நமஸ்காரம் அஞ்சலி கையாலும் கும்பிடுறது தானே ஒளி தொடக்கூடாது. தொட்டு பேசுறதே கிடையாது இந்து மதத்துல. அப்படிதான் இப்ப எல்லாம் தொட்டுகள் கையை கூட எல்லாம் கட்டிக்கிறது. அது புள்ளிங்கம் வந்தாலும் சரி, ஸ்ரீலிங்கம் வந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, குட்டிகளா இருந்தாலும் சரி, அசிங்கம் தான். என்ன எல்லாம் வெளிநாட்டுல இருந்து கட்டு வந்திருக்காங்க. அது ஒரு 3/4 மணத்துக்கு ஒரு பேண்ட் போட்டு பேக்கரிக்கு வரா பாருங்க. அவனை பார்த்தாலே வேட்சி கட்டின வேட்சியோட சாதனம். ஏதோ ஆபீஸுக்கு வேற வழி இல்லை, உத்தியோகத்துக்கு வந்து அந்த பேண்ட் ஷூட் போட ஆத்துக்கு வந்தோடனே அழகா ஒரு வேட்டி கட்டிட்டு விபூதி ஒரு பூஜை பண்ணி ஒரு விஷ்ணு சேஸ்திரம் சொல்லி அழகா நம்மளுடைய தேசம், நம்மளுடைய கோட்பாடு இதை மீறக்கூடாதுங்கிற எண்ணெய் இவர்களுக்கு ஏன் வரவில்லை? வியாமோகம், அவளுடைய வியாமோகம். இப்ப என்ன ஆயிடுது கலியில? அவள்லாம் நம்மள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவன்லாம் பந்தங்கள் தங்கிக்கலாம், சிவ பூஜை பண்றான். ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தன் காருக்கு பூஜை பண்றான். வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், பல பேசுவா நாராயணா மாதவா பூஜை பண்றான். அவனை பார்த்தா கண்ணுக்கு மெய் தனியா போய் எடுத்துக்கொண்டான். லேசா தடவி விட்டுன்னு சொன்னான். அப்படி இருக்கான் அவன். உருதுக்கு என்ன தடவிதான் இருக்கான் பலபலன்னு. தெரிஞ்சுட்டு வந்தா அவள்லாம் நம்மள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இவன்லாம் அவனை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் தான் கையை கொடுத்தான். சொல்ல அதான் அவ 2 பேரும் கையை கொடுத்த உடனே ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா, இது இப்படியே இருக்கக்கூடாது, இந்த சக்கியத்தை அக்னி சாட்சிகமாக பண்ணணும்னு ஆஞ்சநேய சுவாமி அவ 2 பேருடைய சக்கியத்துக்கு அடியில அக்னியை கொண்டு வந்து நீக்கிறார். அக்னி சாட்சியமா இருக்கட்டும் இந்த சக்கியம். இந்த சக்கியம் பண்ணின உடனே 3 பேருக்கு இடதுகள் துடிச்சது. யார் 3 பேருக்கு என்றால், சீதைக்கு துடிச்சது, வாலிக்கு துடிச்சது, ராவணனுக்கு துடிச்சது. புருஷனுக்கு இடதுகள், புருஷாளுக்கு இடதுகள் துடிச்சா கஷ்டம் வரப்போகுதுன்னு, ஸ்திரீகளுக்கு இடதுகள் துடிச்சால் மங்களம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். சொல்ல எல்லா கதையும் சொன்னான். என்னென்ன நடந்தது. எங்க அம்மா சின்னம்மாவோட வரவேற்பினால் நான் காட்டு தேடி வந்தேன். சீதை காணா போயிட்டால், கபந்தன் முன்னால் உன்னுடைய சிநேகத்தினால் சீதையை கிடைக்கிறான்னு அதை தேடி வந்தேன். எல்லா கதையும் கேட்ட உடனே சுக்ரீவன் சொன்னான், ராமரை பார்த்து, என்ன ராமா என்ன மாதிரிதான் நீ இருக்காய், நீ நான் சமந்தானா. ஆஞ்சநேயர் தலையாறுதல கண்டிருந்தாரு. எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன், மறந்தடியில அது கூட தெரியும். உனக்கு ஒரு ராஜ்யம் போயிடுறாமா, எனக்கு ஒரு ராஜ்யம் போயிடுது. ஒன்னு ஆம்பியாளி யாரோ தூக்கிட்டு போயிட்டான், என்னோட ஆம்பியாளியை மாறி தூக்கிட்டு போயிட்டான். நம்ம 2 பேரும் 2 ஒன்று இதெல்லாம் பேசுறேன். ராமர் பார்த்தார், இந்த பைத்தியத்தோட குடுத்தனம் பண்ணினாதான் சீதாராமன் கிடைக்கும். சரி இதோட கொஞ்ச நாளைக்கு குடுத்தனம் பண்ணுவோம்னு அவன் சொல்ல அவன் சொன்னது எல்லாத்தையும் ஏற்றுட்டு கவரப்படாத, வாலிய வதம் பண்ணி அந்த ராஜ்யத்தை உனக்கு வாங்கி வைக்கிறேன். மறுநாளைக்கு வாலியை கொண்டு வந்து நிறுத்தி வாலியும் சுக்கிரியவனும் யுத்தம் பண்ணாள். அடிச்ச அடி பிரமாதம் அடிச்சுட்டான். மூஞ்சி மோர எல்லாம் வீங்கி கடைசியில குப்புறக்க தள்ளி அவன் மேல ஏறி நின்றுட்டு 2 கையை பிடிச்சு திருகிறான். இந்த மோர் கடையிற மாதிரி கையை திருகிறான். வாலி சுக்ரீவனுக்கு உயிர் இருக்குமா போகுமானே தெரியல. அந்த மாதிரி ஆயிட்டான் சுக்ரீவன். போடா கூட போறதுக்கா, உனக்கு உயிர் போறதுக்கா தானம் கொடுக்கிறேன் போடான்னு விட்டுட்டான். நேர ஓடி வந்து ராமரை பார்த்து, ராமா ராமா என்ன இப்படி பண்ணிட்டா நீ, ரொம்ப நாளா ஏதாவது பிளான் பண்ணிலையா? அந்தரா பதிச்சு உபன்யாசம் பண்றதே அந்த காலத்துல இவ்வளவு கரண்ட் எல்லாம் கிடையாது.
விசிறிலாம் கிடையாது. ஒரு 25 சிஷ்யன் பின்னாடி இருக்கான். ஒரு சிஷ்யன் விசிறிட்டே இருக்கான். பார்த்தா 2-3 மணி நேரம் உபன்யாசம் பண்றாங்க. 2 மணி நேரம் விசிற அவனுக்கு கை பிடிக்காத. அவன் என்ன அப்படின்னா தூக்க கழுத்துல கொட்டையன்னு அவரை அடிச்சுட்டே விசிறி. பார்த்தா கேட்டா அப்பா எண்ணிக்கையோட தூக்க கழகத்துல எண்ணிக்கை விட்டுட போற 55 105 எண்ணி நடுவுதா. அது மாதிரி அவன் கேட்டான், எத்தனை நாளைக்கு இந்த அடி வாங்கணும்னு நீ காத்துட்டு இருந்த? அவர் சொன்னா, அப்பா நான் வாழையை இது வரைக்கும் பார்த்தது இல்லடா, இப்ப நான் தான் பாக்குறேன். நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, இப்பதான் பாக்குறேன். வாழையை பார்த்தா உங்க 2 பேர்ல யாரு வாலி யாரு சுக்ரீவன்னே தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சுக்ரீவன் நினைச்சிருந்து வாலின்னு நினைச்சிருந்து ஒன்னு அடிச்சுட்டேனே, ஏதாவது ஸ்நேகிதனை கொண்ட பாவம் அல்லவோ எனக்கு வந்துடும். கவலைப்படாத, நான் வாரிய வதம் நிச்சயம் உனக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு திரும்பி யுத்தத்துக்கு வர சொல்லி சண்டை போடுறது. அதான் ராமபிரான் ஒரு மரத்தடியில ஒரு ஓரமா நின்றுட்டு தன்னுடைய ராமபானத்தை அள்ளி வீசரா. அந்த ராமபானம் நேர போய் வாலியுடைய மார்போட அடிச்சு கிட்ட கிடக்கான். ரத்ன சொட்ட சொட்ட ராமே நரண கர்க்கசா பபாத சஹசா வாலி நிகிருத்த இவ பாதபா. அவன் கீழே விழுந்தாலும் ஜொலிக்கிறது சில விஷயம். என்னென்னால் தஸ்ய மாலாச தேகஸ்ச பத்மகாதி ச யஸ்ஸலஹ த்ரிதேவ ரசிதா லக்ஷ்மீ பதிதஸ்யாபி சோபதே. அவருடைய தேகம் ஜொலிக்கிறது. தேவேந்திரன் ஒரு மாலை கொடுத்திருக்கான். அந்த மாலையை கழுத்துல கட்டாம போட்டுருக்கான். அந்த மாலைக்கு என்ன விசேஷம்னா, அதை போட்டுன்னு ஏத்தாப்புல நின்னால் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியதான சத்ருட்டேந்து 50% வீதி இவனுக்கு வந்துடும். இவன் ஆல்ரெடி ஏற்கனவே 100% இருக்கான். இவன் 100%, அவன் 100%. இந்த மாலையை போட்டு யுத்தத்துக்கு போனான்னா அவன்கிட்ட 100 இவன்கிட்ட வந்துடும், 50 இவன்கிட்ட வந்துடும். வந்துவிட்டேனால் இவன் 150 ஆயிடுவான், அவன் 50 ஆயிடுவான். சுலபமா ஜெயிச்சிருவான். அந்த மாலையும் கீழே கிடக்கிறது. தஸ்ய மாலாச தேகஸ்ச பத்மகாதி ச யஸ்ஸலஹ. ராமர் கிட்டக்க வந்து நிற்கிறார். அவர் கிட்டக்க வந்து நின்ற உடனே வாலியை திரும்பி பார்த்து சொன்னான், ஒன்னதாதிபதே புத்ரா பிரதிதா பிரியதர்சனஹ முனீன சத்வ சம்பன்னஹ தேஜஸ்வி சரிதவ்ரதா பரான்முகவதம் கிருத்வா ஓனுப்ராப்தஸ்த்வயா குணஹ. நான் ஏதோ பெரிய சூரிய வம்சத்துல பிறந்தவன் நினைச்சேன். எல்லாரும் உன்னை பெரியவன்னு சொல்றான். குணீனா சத்வ சம்பன்னா தேஜஸ்வி சரிதவ்ரதா எல்லாரும் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்பேற்பட்டவனா உன்னை பார்த்தா தெரியலையே, ஏன் மறைஞ்சு நின்று என்ன அடிச்சான்? பரான்முகவதம் கிருத்வா. அடிச்சு கீழே தெரியலையே, என்னத்தை கண்டாய்? ஓனுப்ராப்தஸ்த்வயா குணஹ ராமஹ கருணவேதீச்ச பிரஜானாம் ச ஹிதே ரதஹ இதி தே சர்வபூதானி கதஜந்தி யசோ புவி. அதையும் தடுத்து நான் கிளம்புறதே என் ஆந்தையா என்னை தடுத்தால். ஆதையா பிரதிஷித்தோபி சுக்ரீவேன சமாகதா. போகாதே போகாதேன்னு சொன்னான். ஆத்துக்காரர் ஆபீஸ் மீட்டிங்காக 10 நாள் மும்பாய் போறேன்னு கிளம்புறதே. சரி அம்மா ஊமைன்னு அழுதுண்டே அனுப்போடு சொல்லக்கூடாது. சௌக்கியமா போயிட்டு வரலாம் மனமாரி விதிஷாரணி 10 தடவை சொல்லி அனுப்பணுமே ஒழிய அவன் எங்கேயாவது ஒரு கஷ்டத்தை மாட்டிருக்கு. அம்மாவோ மாதாவோ சகோதரியோ பண்ணிலேருந்து ஜலத்தை விட்டால் அவனுடைய காரியம் சிந்திக்காது. ஆத்துல இருக்கிற ஸ்திரீகள் மங்கள சப்தத்தை சொல்லி விடுவாங்க.
தாரையா பிரதிஷித்தோபி சுக்ரீவேன சபாதி. கேட்டான், நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இருக்க, சதாம் வேஷதரம் பாவம் பிரச்சன்னிவ பாவகம். இந்த ஒரு ராஜாக்கு சண்டை வரணும்னா இந்த தேசம் அந்த தேசம் நடுத்த ஏதாவது வரப்பு வாய்க்காத மாதிரி ஒரு சண்டை வரணும். இது என்னோட தேசம் உன்னோட தேசம். விஷயேவா புதேவாதே எதா ஞாபகரோஞானம். இல்ல பூமி சண்டை, ஸ்வர்ணத்தினால சண்டை, வெள்ளியினால சண்டை, ஏதாவது மந்திரிகள் மனுஷியாளால சண்டை, என்ன பூமியில் ஹிரண்யம் ரௌத்யஞ்ச விக்கிரகே காரணானிச்சா, என்னத்தினால உனக்கு அன்னைக்கு சண்டை வந்தது, ஏன் அடிச்சா? என்னை அடிச்சுட்டு நீ வெளில போக முடியாது ராமா, நீ திரும்பி அயோத்திக்கு போன உடனே அங்க வசிஷ்ட வாமதேவாதி ரிஷிகள்லாம் உன்னை பார்த்து கேட்பா, ஏண்டா ராமா வாதிய மறைஞ்சு அடிச்சியாமே, அதுக்கு என்ன காரணம்னு எல்லாரும் கேட்டா அவளுக்கெல்லாம் நீ என்ன காரணத்தை சொல்லுவாயோ அந்த காரணத்தை இப்போதே என்னிடம் சொல்லிவிடு, என் உயிர் போறதுக்குள்ளார கேட்டுடுறேன். கிம்பக்ஷ்யசி சதாம் மத்யே கர்ம கிருத்வானுகுப்சிதம். சாஸ்திரத்தை என்ன கொண்டு தெரியுமோ, ராஜா பிரம்மஹா கோக்னஹ சோர பிராணிவதேரதா நாஸ்திக பரிவேத்தாச சர்வே நிரயகாமினா. இவெல்லாம் நரகத்துக்கு போவார்கள். யாரா இருந்தால் ஒரு ராஜாவும் மறைஞ்சிருந்து கொண்டால் அவன் நரகத்துக்கு போவான். வேதா தேவ பண்ணின பிராமணனை கொண்டாள், பிராமணால கொண்டாள், இவெல்லாம் போவான்னு சொல்லப்பட்டிருக்கேன். நான் ஒரு ராஜா வச்சே என்ன அடிச்சே நான் பண்ணலாமான்னு கேட்டேன். அதையும் தவிர்த்து சரி என்ன ராஜாவா நினைக்கல, குரங்கா நினைச்சல. குரங்க எந்த ராஜாவும் வேட்டையாட மாட்டான். இந்த குரங்குடைய மாம்சமோ அஸ்தியோ எதுவும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இப்படிலாம் இருந்து நீ அதுக்கு என்ன அடிச்சா நீ அதை சொல்லணும். நீ எதற்கு அடிச்சா எனக்கு தெரியும். நீங்க சுக்ரீவனோட சேர்ந்துட்டேங்கிறத ஒற்றவர்கள் மூலமாக என் புள்ள அங்கதன் தெரிஞ்சிருந்தான். அங்கதன் சொன்ன உடனே அதை தார தெரிஞ்சிருந்தால், தார சொன்னால் பாலியை பார்த்து ராமலட்சுமணன் 2 பேர் வந்திருக்கா, உங்க தம்பிக்கு ஆனுகூல்யம் பண்ண, அவ சண்டை போடாதீங்கன்னு சொன்னாள். நான் தாரையிட்ட சொன்னேன், ராமன் தர்மம் அறிந்தவன், அவன் ஒருபோது என்னை வதம் பண்ண மாட்டான் அப்படின்னா நான் தாரையிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இவ்வளவுதான் நான் சொல்லிட்டு வந்தேன். நீ சீதையை தேடிந்துதானே இங்க சுக்ரீவனை சக்கியம் அடைஞ்சு என்னை அடிச்சார். உன் சீதை வேணும்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னா வித்தின் 4 hours உன் சீதையை உன் கையில் கொண்டு கொடுத்துருவேன். மைதிலி மகமேகான்னா தவச்சான் பவேது. இதுதான் வாய். சில பேர் வாய் சவடாதான் சொல்லுவான், அந்த மாதிரி சொல்லலாமா? உண்மையாவே ராவணனுக்கு மேல வீரன் வாலி. வாலி வீரன் தெரிஞ்ச உடனே வாலிய வதம் பண்றதுக்காக ராவணன் வந்தான். வாலி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கு, பின்னாடி ஆடி வந்தான். அவன் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கிறது பின்பக்கமா பார்க்கலாம். 10 தலை 20 கையோட ஒருத்தர் வந்தா கண்ணுக்கு தெரியாம இருக்குமா என்ன? அப்படியே உட்கார்ந்து யாரோ போனா யாரோ போறான்னு நமக்கு தெரியும், காரணம் பொறுத்தே தெரியுது. 10 தலையோட ஒருத்தர் போனா தெரியாம இருக்குமா? யோசிக்கோங்க. தெரிஞ்சு விட்டான் நாள். சரி, நம்மள வதம் பண்ண வரான்னு அவன் கிட்டக்க வதம் பண்ண வரும் பொழுது அப்படியே இடது கையினால ஒரு ரவுண்டு கட்டி அந்த ராவணனை ஒரே பிடிச்ச அவைக்கு கஷ்டத்துல ஒரே அங்கதான் அங்கே உண்டா. என்ன விட்டுருன்னா ராவணேஸ்வரன் விட முடியாதுன்னா தன்னை கொலை பண்ண பசுமாட்டை கொண்டு சாஸ்திரம் இருந்தது. நீ என்ன கொலை பண்ண வந்திருக்க, உன்னை கொலை பண்ணாம பார்க்க அழகா பொம்மை மாதிரி இருக்கான். 10 தலை 20 கை, கால்லாம் உதைக்கிறது, இந்த பக்கம் முந்தால நின்றலாம் ஆடுறது. அப்பதான் குழந்தை அங்கதான் அவனுக்கு என்ன வயத்து வழியோ என்ன வழியோ தெரியல. கதா குழந்தை கூடியில் அழுதுட்டே இருக்கு, தொட்டியில் அழுதுட்டே இருக்கு.
இந்த தொட்டில குழந்தைக்கு அழுகைய விழுந்ததுக்காக மேல ஒரு பொம்மை எல்லாம் கட்டுவார். இப்படி சுத்தி விட்டா அது இப்படி எந்த சுத்தம், அதோட குழந்தை அழுக நிற்கும். அதுக்காக என்ன பண்ணா அங்கதனுடைய தொட்டில கொண்டு போய் ராவணேஸ்வரனை மேல கட்டிவிட்டாங்க. நம்ம எல்லாம் பொம்மை கொண்டு வந்து கட்டினோம், உயிரோட கட்டிவிட்டாங்க. குழந்தை மேல எவ்வளவு ஆசைப்படும். கட்டிவிட்டான். அவன் 20 கையால உதைக்க அங்கதை சிரிக்கிறான். சந்தோஷம் பண்ணான். உயிருடன் உள்ள பொம்மை எவ்வளவு அழகா இருப்பாங்க. இது விஷயம் தெரிஞ்ச உடனே பிரம்மதேவருடைய புத்திரன் விஸ்ரவசனுடைய புள்ள ராவணன், பிரம்மாக்கு நேர் பேரன். நேர அவரை ஓட்டமா ஓடி வந்தார். ஆஹா, என் பேரன் தொழில கட்டிய பொம்மை மாதிரி நியூஸ்ல பிளாஷ்ல வரும் காடியில அதை அவுத்து விடுறா, சீக்கிரமா விடுறா. யாரும் பார்க்கல நியூஸ் சேனல, அவுத்து விடுறா. சும்மா நிறுத்திய என்ன கொலை பண்ண வந்திருக்காங்க. ரொம்ப சர்வசாதாரணமா உன் பேரன் தப்பு பண்ணா தப்பு இல்லையா சொன்னார். வாசம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இறக்கி விடுற, கருணை பண்ற, சிருஷ்டி கருத்தாடா. நான் உங்க ஜாதிக்கு வந்து கஞ்சறேன்டா. சரி இறக்கி விடு. சரியா இறக்கி விட்டான். இறக்கி விட்ட உடனே அங்கே பிரம்மதேவன் ராவணன் ஒரு அரணிக்கு வாடாங்க வந்தான். ராவணன் கையையும் வாலி கையையும் பிரம்மதேவன் கை மேல கை வச்சு, நீங்கள் இருவரும் இனி சண்டை போடக்கூடாது, நீங்க 2 பேரும் சக்கியமாகணும். உங்க 2 பேருக்கு அக்னி சாட்சியம் இல்லை, பிரம்ம சாட்சியம். நான் இப்ப பிரம்ம சாட்சியா இருக்கேன். நீங்க 2 பேரும் சண்டை கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அத சொல்றான் வாலி. கீழே அடைப்பட்டவன். நீ சீதையை தேடிட்டு தானே வந்த. ராவணனுக்கு இங்கேருந்து செல்போன்ல ஒரு மெசேஜ் போட்டா போறான். அடுத்த 1/2 மணி நேரத்துல சீதையை கொண்டு கொடுத்துருவான். ராமபிரான் வாலி பண்ணின துக்கம், வாலி பண்ணினதான அக்கிரமங்களை முழுக்க வரிசையா சொல்லி அதுக்கப்புறம் அந்த அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ராமபானத்தை வெளியில எடுக்க உடனே வாலியினுடைய சரீரத்திலேருந்து பிராணம் கிளம்பு. அப்புறம் வாலிக்கு பண்ண வேண்டியதான ஔபதீகமான கர்மாக்களை எல்லாரையும் சுக்ரீவனை விட்டு பண்ண சொல்லி, அப்புறம் சுக்ரீவனுக்கு அபியசிந்தந்த சுக்ரீவன் அத்தியுதமான சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாருங்கிற பதியந்ததான சரித்திரம் இன்றைய தினம். ராமர் வாலிகிட்ட என்னென்ன காரணம் சொன்னாங்கிறதெல்லாம் நாளைக்கு வந்திருக்கிற பக்தால் எல்லாருக்கும் ராமபிரான் சகல விதமான க்ஷேமத்தையும் மனசாந்தியும்